ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு நான் சூப்பர் டாபிக் படிச்சேன். ஜேடபிள்யூடி. இதுவுமே வந்துட்டு இன்டர்வியூ கொஷின்ஸ்ல ஒண்ணு தான். இது நல்லா ஐ மீன் லைக் பேசிக்ஸ் நல்லா இன்டெப்த்தா கொஷின் கேட்கணும்னா இந்த ஜேடபிள்யூடியும் கேட்பாங்க. ஸோ இந்த ஜேடபிள்யூடி அப்படின்னா என்னன்னா ஜேசான் வெப் டோக்கன்ஸ். ஸோ இது அப்படின்னா என்னன்னா ஸோ இங்க இப்போ ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்கெல்லாம் நம்ம ஒரு அல்காரிதமோ ஏதாவது ஒரு லாஜிக் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஜேசான் டோக்கன்ஸ் ஜேடபிள்யூடின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜேடபிள்யூடியோட ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஸோ இப்போ பார்த்தோம் ஆத்தென்டிகேஷன் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜேடபிள்யூடி. ஸோ இதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஹெடர் ஹெடர் அப்புறம் பேலோட் அப்புறம் சிக்னேச்சர். ஸோ இந்த மூணு தான் இருக்கும் ஒரு ஜேடபிள்யூடி எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ இப்போ இந்த ஹெடர் ஓகே ஸோ இப்போ இந்த ஹெடரில் என்னெல்லாம் இருக்கும்னா ஃபஸ்ட்டு அல்காரிதம் இருக்கணும். அதாவது என்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பேசிக்காக HA256 இல்லைன்னா RSAவா RSA 256 SHA இந்த மாதிரி மல்டிபிள் என்கிரிப்ஷன் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஜேடபிள்யூடி வந்துட்டு ஆற்றுல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஆற்றுலன்னா ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்துட்டு என்கிரிப்டடாக இருக்கணும்ல. அதாச்சும் இது வந்துட்டு யாருமே பிரேக் பண்ண முடியாமல் ஏதாச்சும் ஒரு ஜிப்ரிஷ் ஏதாச்சும் ஒரு காம்ப்ளெக்ஸான வேர்டிங் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஜேடபிள்யூடி யூஸ் பண்ணுறாங்க. யாருமே கிராக் பண்ண முடியாமல் இவங்க தான் வேலிட் யூஸரா அப்படின்ட்டு ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜேடபிள்யூடி. ஓகே. ஸோ இப்போ இந்த ஜேடபிள்யூடியில் வந்துட்டு இந்த ஆத்தென்டிகேஷன் பர்பஸ் அதாவது அந்த என்கிரிப்ஷன் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஹெடர். ஸோ இந்த ஹெடரில் தான் நம்ம வந்துட்டு என்ன மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணணும் ஆத்தென்டிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் ஒரு சில அல்காரிதம்ஸ் தான் இந்த மாதிரி அல்காரிதம்ஸ். ஸோ இதில் வந்துட்டு அந்த பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ இதை வச்சு ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. ஸோ பேசிக்காக இப்போ நான் சொல்ல போகிறேன்னா இப்போ ஜேடபிள்யூடி வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஹெடரில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஹெடர் வந்துட்டு ஒரு டோக்கன் அந்த என்கிரிப்ஷன் அல்காரிதம் பேஸ் பண்ணி ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ இந்த டோக்கன் வந்துட்டு ஒவ்வொரு ஏபிஐ ஹிட்லேயுமே ஹெடரில் பாஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு 3 ஏபிஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ பி சி இப்படி ஒரு 3 ஏபிஐ இருக்குன்னா ஸோ இப்போ என்ன ஒரு ரெக்வஸ்ட் இப்போ யூசர் வந்துட்டு ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு என்ன வேலை பண்ணாலுமே இப்போ லெட்ஸே என்ன சொல்லலாம் யூசர் ஐடி லாகின் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு கூகுள் ஓகே ஜிமெயிலே இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஜிமெயிலில் யூசர் ஐடினா என்ன ஜிமெயில் ஜிமெயிலும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் இது இப்போது கம்போஸ் மெயில் இருக்கு இல்லையா? கம்போஸ் மெயில் இல்லை வேறு என்ன பட்டன் இப்போது ஏதாச்சும் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா ஜிமெயிலுக்குள்ளே? ஸோ அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா ஹெடரில் வந்துட்டு இந்த டோக்கன் பாஸ் ஆகும். இப்போ ஜேடபிள்யூடி வச்சு எழுதியிருந்தாங்கன்னா ஜேடபிள்யூடி அந்த ஹெடரில் கிரியேட் பண்ண டோக்கன் வந்துட்டு இதோட பாஸ் ஆகும். ஸோ இந்த டோக்கனுக்கு ஒரு எக்ஸ்பிரேஷன் டைமும் இருக்கும். அதாவது எப்போ எக்ஸ்பயர் ஆகணும் எவ்வளோ நாள் வேலிடாக இருக்கும் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போது ஜிபேலெல்லாம் ஸ்கேன் பண்ணோம்னா அவங்கள ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அதாவது ரிவார்டு கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த ரிவார்டு வந்துட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் மேக்ஸிமம் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆயிரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த டோக்கனும் வந்துட்டு டேஸ் கணக்காக இருக்காது. மினிட்ஸ் கணக்கில் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எக்ஸ்பயர் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டோக்கன் இருந்தால் அது அந்த டோக்கன் வந்துட்டு இன்வாலிட் டோக்கன் ஆயிரும் எக்ஸ்பயர் ஆயிருச்சுன்னா. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறப்போ ஒரு ரெக்வஸ்ட் போகும் இல்லையா? ஒரு ஏபிஐ கால் ஆகும். அந்த ஏபிஐக்கு ரெக்வஸ்ட் போகும். இந்த பட்டன் கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேலோடோட ரெக்வஸ்ட் போகும். ஸோ அந்த பேலோடுக்கு மேலே ஒரு ஹெடர் இருக்கும். ஸோ இந்த ஹெடரில் இந்த டோக்கன் ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த டோக்கன்
இந்த டோக்கன் வந்துட்டு எக்ஸ்பைரேஷன் டைமுக்குள்ள இருந்தால் அது வந்துட்டு வேலிடுன்னு சொல்லிட்டு உங்களை அலோவ் பண்ணும். ஸோ இப்போ ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, செஷன் எக்ஸ்பயர்டு ரீலாகின் எகைன் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அது ஏன்னா இந்த எக்ஸ்பயர் ஆயிருக்கும், அந்த டோக்கன் ஜென்ரேட் ஆன டோக்கன் வந்துட்டு எக்ஸ்பயர் ஆயிருக்கும். ஸோ அதனால இது வந்துட்டு வேலிட் டோக்கன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, வேற ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும், அதுக்காக நீ திரும்பி லாகின் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு சில டோக்கன் ஒரு சில வெப்பேஜ்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது வந்துட்டு அந்த காலத்துல இது. ஸோ இந்த மாதிரி லாஜிக்கும் இருக்கு. ஸோ அதாவது ஜேடபிள்யூடியில் இப்போ எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா திரும்பியும் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பியும் இன்னொரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி அந்த டோக்கனை வச்சு ஒவ்வொரு டைமும் ஹிட் அடிக்கிறப்போ, ஸோ இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணுறப்போ இந்த ஏபிஐக்கு கால் போகும் இல்லையா. ஸோ இந்த ஏபிஐக்கு கால் போகிறப்போ அந்த ஏபிஐ ஸ்ட்ரக்சரில் ரெக்வஸ்ட் ஸ்ட்ரக்சரில் ஹெடர் பேலோட் அந்த மாதிரி ரெண்டு இருக்கும். ஸோ அந்த பேலோடில் வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட் டேட்டாவில் இருக்கும், ஹெடரில் வந்துட்டு இந்த மாதிரி டோக்கன்ஸ் மற்ற மெட்டா டேட்டா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த டோக்கன் தான் எக்ஸ்பயர் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம்லையும் செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஏபிஐ ஹிட் ஆயிருக்கு, ஸோ இப்போ இன்னொரு பட்டன் இருக்கு, அதுவே இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இப்போ சி ஏபிஐ ஹிட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சிஏபிஐ ஹிட் ஆகிறப்பவும் நம்ம அந்த டோக்கன் செக் பண்ணுவோம், இது வந்துட்டு எக்ஸ்பயர் ஆயிருக்கா இல்லை வேலிடாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா திரும்பியும் யூசர்ட்ட வந்துட்டு இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, செஷன் டைம்ட் அவுட், லாகின் அகைன் அந்த மாதிரி சொல்லுவோம். செஷன் எக்ஸ்பயர், லாகின் அகைன் அந்த மாதிரிலாம் மல்டிபிள் மெசேஜ் போட்டு நம்ம லாகின் பண்ண சொல்லிடுவோம். இது வந்துட்டு நார்மல் ஜேடபிள்யூடி. அதுவே ஜேடபிள்யூடி வித் ரெஃப்ரெஷ் டோக்கன். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்துட்டு ஆக்சஸ் டோக்கன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரெஃப்ரெஷ் டோக்கன் இருந்தால் நம்ம அது என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஜேடபிள்யூடியில் வந்துட்டு அந்த ஹெட்டரில் வந்துட்டு ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு டோக்கன் வந்துட்டு ஆக்சஸ் டோக்கன். ஸோ இப்போ அது கூட 2 டோக்கன் ஜென்ரேட் ஆச்சுன்னா, அதாவது அதுக்கு தனியாக நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம், அது தனியாக நம்ம கோடு எழுதணும். பட் தியரட்டிக்கல் வைஸ் நம்ம இப்படி இதுதான், 2 டோக்கன் ஜென்ரேட் ஆச்சுன்னா ஒன்று வந்துட்டு ஆக்சஸ், இன்னொன்று வந்துட்டு ரெஃப்ரெஷ் டோக்கன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 டோக்கன் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் டோக்கன் வந்துட்டு எப்பவுமே ஷார்ட் லிவ்டு, அதே மாதிரி ரெஃப்ரெஷ் வந்துட்டு லாங் லிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எக்ஸ்பைரி டைம் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப குறைவாக இருக்கும். ரெஃப்ரெஷ் டோக்கனோட எக்ஸ்பைரி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதாச்சும் ஆக்சஸ் டோக்கனோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ இது வந்துட்டு ஆக்சஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்பைரினா 2 மினிட்ஸ் கழிச்சு எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னா, இது ஆக்சஸ் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எக்ஸ்பயர் ஆகும், அந்த தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ என்ன ஆகும், இதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் யூசர் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போர்ட்டலில் வேலை செய்யணும். ஓகே, இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிட்டாப்ல. ஸோ இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 மினிட்ஸ் வேலை செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ 2 நிமிஷத்துலேயே இந்த ஆக்சஸ் டோக்கன் எக்ஸ்பயர் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ அந்த திரும்பியும் 3 நிமிஷம் வேலை மிச்சம் இருக்கும் இல்லையா. 2 நிமிஷத்தில் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா திரும்பி 3 நிமிஷம் வேலை மிச்சம் இருக்குல்ல யூசருக்கு இந்த அப்ளிகேஷனில். ஸோ அப்போ யூசர் வந்துட்டு திரும்பி இந்த 3 நிமிஷம் செய்யறதுக்காக திரும்பி இன்னொரு டைம் லாகின் பண்ணணும். ஸோ அப்போ 2 நிமிஷத்தில் எக்ஸ்பயர் ஆகி திரும்பி இன்னொரு டைம் லாகின் பண்ணணும், அப்போ 1 நிமிஷம் மிச்சம் இருக்கும். ஸோ அதாவது ஒரு 5 நிமிஷம் ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு 3 டைம் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் யூசர் உன் வெப்சைட்டே வேணாம், நான் வேறு வெப்சைட் யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஓவர் தலைவலி. அதனால அதாவது அப்போ அந்த டைமில் என்ன பண்ணலான்னா, அங்கே தான் இந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் கொண்டு வராங்க. அதாவது இந்த டோக்கன் வந்துட்டு ஆக்சஸ் டோக்கன் விட அதிக டைம் இருக்கு இல்லையா எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல இந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் இருக்கிற வரைக்கும் இந்த ஆக்சஸ் டோக்கன் வந்துட்டு எக்ஸ்பயர் ஆனாலும் இந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் வந்துட்டு அதிக டைம் இருக்கனால இந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் இருக்கிற வரைக்கும் இந்த யூசர் வந்துட்டு லாகின் பண்ணியிருக்க முடியும். இந்த ரெஃப்ரெஷ் டோக்கன் முடிஞ்ச உடனே யூசர் வந்துட்டு திரும்பி லாக் அவுட் ஆயிடுவாங்க இந்த சென்ஸ் எரர் அடிச்சிரும், யூசர் செஷன் எக்ஸ்பயர்டு லாகின் அகைன் அந்த மாதிரி ஏதாவது எரர் வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு கான்செப்டா. இது அதே மாதிரி இப்போ 2 கான்செப்ட் பார்த்துருக்கோம் கரெக்டா. அதாவது இது வந்துட்டு 3வது கான்செப்ட், இது வந்துட்டு டோக்கன் ரொட்டேஷன். ஸோ 2வது ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னது, வெறும் ஜேடபிள்யூடி. செகண்ட் கான்செப்ட் என்னது, ஜேடபிள்யூடி பிளஸ் ரெஃப்ரெஷ் டோக்கன். ஓகே, ஸோ இந்த 2 கான்செப்ட் பார்த்துருந்தோம். இப்போ வந்துட்டு 3வது கான்செப்ட் டோக்கன் ரொட்டேஷன். அதாவது இதுக்கு முன்னாடி கான்செப்டில் நம்ம பார்த்துருப்போம், ஆக்சஸ் டோக்கன், ரெஃப்ரெஷ்
டோக்கன். ஸோ இது வந்துட்டு ஷார்ட்டு, இது வந்துட்டு லாங்குன்னு சொல்லி பார்த்துருந்தோமா? ஓகே. அப்போ இது எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆனால் டோக்கன் ரொட்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சஸ் டோக்கன் இருக்கு இல்லையா? இது எக்ஸ்பயர் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பியும் புதுசா இதையும் புதுசா ஜென்ரேட் பண்ணுவாங்க. ரெஃப்ரெஷ் டோக்கனும் புதுசா ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்போ இது 2 நிமிஷம் இருக்குங்கிற பட்சத்துல இது 2 நிமிஷம், இது 5 நிமிஷத்துல இருக்கும். ஸோ இந்த 2 நிமிஷம் எக்ஸ்பயர் ஆன உடனே திரும்பியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த டோக்கனுக்கு வந்துட்டு திரும்பி 2 நிமிஷம் இருக்கும், இதுக்கு 5 நிமிஷம் இருக்கும். ஸோ இது திரும்பியும் எக்ஸ்பயர் ஆனோடனே திரும்பி இதுக்கு 2 நிமிஷம், இதுக்கு 5 நிமிஷம். இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அதுக்காக அப்படின்னா யூசர் ஒரு டைம் லாகின் பண்ணிட்டா நீ லாக் அவுட்டே ஆகாதில்ல, ஐ மீன் செஷன் எக்ஸ்பயர்னே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ எஃபெக்டிவ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லாஜிக் இருக்கு இங்கே. அதுவே அப்படின்னா மொத்தமா இந்த ரெஃப்ரெஷ் ஆகி வருது இல்லையா? ஒவ்வொரு டைமும் புதுசா ஒரு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி இது பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? அந்த டைம் வந்துட்டு ஒரு சர்டைன் லிமிட்டை தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ எஃபெக்டிவ் டைம் வந்துட்டு 30 மினிட்ஸ்னா, இப்போ இந்த டூவா ரெஃப்ரெஷ் ஆகி வந்துட்டே இருந்தாலும் ஒரு 15 டைம் வந்துச்சுன்னா தான் இந்த 30 மினிட்ஸ் வரும் இல்லையா? ஸோ அப்போ அந்த 16th டைம், அதாவது 32வது நிமிஷம் திரும்பி லாகின் பண்ணணும்னா லாகின் பண்ண முடியாது. சாரி, கண்டினியூ பண்ண முடியாது 32வது நிமிஷம். 30 நிமிஷம் தாண்டிட்டாவே திரும்பியும் செஷன் எக்ஸ்பயர்ட் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இது வந்துட்டு டோக்கன் ரொட்டேஷன் லாஜிக். ஸோ அப்போ இதை வந்துட்டு இதே இடத்துலயே நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, JWT ப்ளஸ் ரெஃப்ரெஷ் டோக்கன் இதே கான்செப்ட்லயே இங்கே ரெஃப்ரெஷ் டோக்கனில் மட்டும் லாங் இருக்கு இல்லையா? இதை 5க்கு பதிலாக 30ன்னு கொடுத்து பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன் பண்ணக்கூடாது? எனக்கு இந்த டவுட் வந்துச்சு. நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த ஆக்சஸ் டோக்கனும் ரெஃப்ரெஷ் டோக்கனும் வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்காது. ஆக்சஸ் டோக்கன் குறைவு, ரெஃப்ரெஷ் டோக்கன் வந்துட்டு அதனோட எக்ஸ்பைரேஷன் வந்துட்டு அதிகம். அதுக்காக ரொம்ப அதிகம் கிடையாது, ஆக்சஸ் டோக்கனோட கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த கொஞ்சங்கிறது எவ்வளோ வேல்யூ, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கணும். ஸோ பட் இவ்வளோதான். ஓவரால் ஹை லெவலில் இதுதான் கான்செப்ட். JWTனா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேஸில் நம்ம JWT இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ அது ஏன் எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஏன் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இதெல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஹெட்டர், இவ்வளோ நேரம் மோஸ்ட்டாக ஹெட்டரில் தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்து இந்த பேலோடும் பார்த்துடலாம். பேலோடில் யூசர் டேட்டாவெல்லாம் இருக்கும். அடுத்து சிக்னேச்சரில் என்கிரிப்டட் ஃபார்மேட்டில், அதாவது இது வந்துட்டு இந்த டோக்கன் வந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா இல்லையா, அப்புறம் மேலே கிளைம்ஸ்லாம் இருக்கும். ஓகே, அதாவது இப்போ காம்ப்ரமைஸ் ஆயிருக்கா இல்லையானா இதை யாராச்சும் டோக்கன் வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணுறாங்களா, இல்லை இந்த டோக்கன் வந்துட்டு யூசர்ட்டு இருந்து தான் வருதா, இது வேலிட் டோக்கன் தானா, இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த சிக்னேச்சர் வந்துட்டு யூஸ் ஆயிருக்கு. ஏன்னா இந்த டேம்பர் பண்ணலாம் இல்லையா டோக்கன் கூட. ஸோ இந்த ஹெட்டரை உடைச்சு அதனோட என்கிரிப்ஷன் அந்த டோக்கனை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேற யார் வேணாலுமே அந்த டோக்கனை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வேற யாராச்சும் அந்த டோக்கன் எடுத்துருக்குறாங்களா, இல்லை சீல், இது வந்துட்டு சும்மா சிக்னேச்சருங்கிறது அந்த சீல் மாதிரி தான். இப்போ என்ன சொல்றது, ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டாவெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அனுப்பணும்னா ஒரு கவரில் போட்டு அது சீல் வைப்பாங்க இல்லையா, அந்த ரெட் கலர் சீல், அது மாதிரியும் வச்சுக்கலாம் இந்த சிக்னேச்சர். அவ்வளோதான், சிம்பிள். JWT இதுதான்.